ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவரே ஸ்தோத்திரம், தடைகளை உடைக்கிறவரே ஸ்தோத்திரம், தடைகளை உடைக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கட்டு பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து சிந்தை சிதறாத வண்ணமாக இந்த நாளில் கர்த்தர் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக, தேவன் தாமே எழுந்தருளும்படியாக, நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் துதிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இந்த கூட்டத்தை துவக்க முதலே கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த இரண்டாவது நாள் ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம்மா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 40 நாள் ஆண்டவரே தொடர் ஜெபத்திலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சத்தம் கேட்டு தூர இடத்துல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், சபையிலே கடந்து வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் நிறைவாய் சம்பூரணமாய் இந்த இடத்துல வெளிப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஜெபம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தையும் நிறைவான ஒரு விடுதலையும் கொண்டு வரும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, சத்துரு ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே தோற்று போகத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரை எழுந்தருள்வீராக, எழுந்தருள்வீராக. மேன்மையான காரியங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களை ஒருமனப்படுத்தும். ஒரு மனதோடு கூட உம்முடைய சமூகத்திலே துதித்து ஜெபித்து காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தடைகளை மாற்றும். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஆமென் உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். இந்த 40 நாள் ஜெபத்திலே இரண்டாவது நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்லுகிறார். இதோ ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறபடினாலே அநேக வாசல்களை அவர் திறக்கிறார்.
அநேக அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து ஆமென் நமக்கு முன் நம்முடைய மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எனவே எதிர்பார்ப்போடு நில்லுங்க. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு, தம்முடைய ஜனத்திற்காக வழிவாசல்களை திறக்க வேண்டும் என்று சத்துருவின் கிரியைகளை அழித்து போராடுகிற வாதாடுகிற அந்தகாரங்களை நிர்மூலமாக்கி தேவனே நமக்காக செயல்படும்படியாக ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக ஹல்லேலூயா அவர் திட்டமுள்ளவராய் நம்மை இந்த நாள் ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த 2வது நாள் ஜெபத்தில் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. அவர் திட்டமில்லாமல் எதையும் செய்கிறது இல்லை. ஆமீன். அவர் என்னை ஜெபத்தில் அமர்த்துகிறார். ஆனால் ஒன்று, எனக்காக புதிய வாசல்களை திறக்கும்படியாக, ஆமீன். 2வது, என்னை உருவாக்கும்படியாக, ஆமீன், ஆமீன். அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்படியே நாவை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துவங்குவோமா? அப்படியே இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் முழுவதுமாக உணர முடியும். நீங்கள் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஆவியானவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியும். எல்லாரும் ஒரு மனதோடு, அவர் ஒரு மனதின் ஆவியானவர். எங்கோ 2 3 பேர் கர்த்தருடைய நாமத்தினால ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். சபையே, உன் சிந்தை ஒருமனப்படட்டும். தேவ ஜனமே, உங்கள் சிந்தை ஒருமனப்படட்டும். வாலிப சகோதரர்கள் எல்லாரும் உங்கள் சிந்தைகள் தேவனுக்கு நேராக ஒருமனப்படட்டும். ஒரு மனதின் ஆவியானவர், ஒரு மனதின் ஆவியானவர். ஓ ரிகபதி ரபல சந்தரதி நரபலதரா ரிகபலதி ரபல் கடரமரதுரா ரக்கபல் கடரபலக சியாத்துனரோ. ஆமென். அன்று மேல் வீட்டறையிலே சீஷர்கள் கூடி இருந்த நேரத்திலே ஆமென் 10 நாள் தேவ சமூகத்திலே 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆமென் அவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கினது போல, ஆமென் அவருடைய நிலைமைகளை மாற்றினது போல, அவருடைய சூழ்நிலைகளை மாற்றினது போல ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஜெபிக்கிறவன் தன் வாழ்க்கையை தேவனோடு இணைந்து ஆசீர்வாதமாய் கட்டிக்கொள்ளுகிறான். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க துவங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதானே நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதானே. அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆமென், ஆமென். உங்க கையளவு மேகம் என் மீது வந்து அமரட்டும். வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் பேசினால் போதும். ஆமென். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஒரு மனதோடு ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கையளவு மேகம் என் சிரசிலே வந்து அமரட்டும். ஆண்டவரே, என் கண்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஒரு மனம் உண்டாகட்டும். தேவனை மாத்திரம் உங்க இருதயம் சிந்திக்கட்டும். தேவனை மாத்திரம் உங்க சிந்தை சிந்திக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகம், கர்த்தருடைய மகிமையின் மேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம், கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் ஒரு பெருமழையை கொண்டு வந்தது போல, ஒரு பெருமழையை கொண்டு வந்தது போல ஜெபிக்கிற ஆத்துமாவே, உனக்காக கர்த்தர் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறார்.
ஆமே, உனக்காக கர்த்தர் தமது உன்னத மழையை வருஷிக்க பண்ணுகிறா. உனக்காக கர்த்தர் தமது வானத்தின் மதகுகளை துறக்கிறா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே அப்படி இணைந்து பாடிக்கொண்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்க. ஆமீன். எல்லாரும் அப்படி ஆமீன் ஜெபிக்க துவங்குங்க. ஆமீன். பாடுகிறவர்கள் பாடட்டும், ஜெபிக்கிறவர்கள் அப்படி சத்த உயர்த்தி அவருடைய மகிமைக்குள்ளாய், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய். சகோதரி, நீ தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நிற்கிறாய், மறந்து போகாத. ஆமீன். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நிற்கிற, மறந்து போகாத. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எல்லாம் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகும். உன்னதமானுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக ஆமீன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமீன். உன்னதமானுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். போராடுகிற வாதாடுகிற அந்தகாரங்கள் அழிவதாக. போராடுகிற வாதாடுகிற அந்தகாரங்கள் அழிவதாக. இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் அழிவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்திற்கு விரோதமாக போராடுகிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா. மேகமே கண்ணு மூடி எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஒரு மனமா ஜெபிங்க. ஆமென். நம்ம ஜெபிக்க தான் கூடி இருக்கிறோம், விளையாடுறதுக்கு இல்லை. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறதற்கு உங்க ஒரு மனம் தடையா இருக்கக்கூடாது. ஆமென். யாரும் தேவன் கிரியை செய்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. முழு மனதாய், முழு மனதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடை உடையட்டும். ஆமென். உன்னை கொண்டு கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு வெளிப்படணும். ஜெபி ஆத்துமாவே, இருதயம் உடைந்து உண்மையாய் ஜெபி. ஆமென். ஏதோ பேருக்காக அல்ல, ஏதோ ஏனோ தானவென்று அல்ல, உண்மையாய் ஜெபி, உண்மையாய் ஜெபி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகத மனஷே ரிக்கவரவரவோ சம்துராத ரகசியாதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தடைகளை உடைத்தெறிகிறவரே, தடைகளை உடைத்தெறிகிறவரே, அசுத்த வல்லமைகள் அழிவதாக, அசுத்த வல்லமைகள் அழிவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன் சிந்தையிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்படி சத்த உயர்த்தி, சத்த உயர்த்தி. மகிமை, 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 மகிமை. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருடைய மகிமை. ஒருவராய் சாவாமை உள்ளவராய் செயல்படுகிற பர்த்தருடைய மகிமை. ரக்கதிரபௌ சந்தரபௌரியா. கரங்களை தட்டி ஆவியானுடைய மகிமைக்காக நன்றி செலுத்துவோமா? ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவோமா? இருக்கிறவராகவே எங்கள் நடுவில் இருக்கிறவரே. ஆமென். உம்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் தமது ஜனத்திற்கு சமீபமாய் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு சமீபமாய் இருக்கிறவர். ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மையாய் ஜெபிங்க. சிறு பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு உண்மையாய் ஜெபிக்க போகிறீங்க. ஆவியானவர் உன்னை தொட விரும்புகிறார். ஆவியானவர் தமது மகிமையை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகா பாலா திகவர பலபௌ சம்தரத ரகசியாத்தனரோ. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆமென். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரம் தந்திருக்கிறேன். ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது இல்லை என்று. ஆமென், ஆமென். சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவர் உனக்கு அதிகாரம் தர விரும்புகிறார். நீ ஜெபிக்கும் போது ஆவியானுடைய அதிகாரம் உன்னை கொண்டு வெளிப்படும். ஆமென். பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்ட
காட்டவும் கர்த்தர் தமது அதிகாரத்தை உன் மீது வைக்கிறார். யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். உண்மையாய் உண்மையாய் ரக்கபா ஷிகபா லதீரபாலா ஆமென். பெருமூச்சோடு பெருமூச்சோடு உன் பெருமூச்சு பரலோக தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டட்டும். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தின் மூலமாக உங்க பெருமூச்சை, உங்க வேண்டுதல்களை, உங்க விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன்னை நிரப்புகிறது. ஆமே. வெறுமையா இருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வெறுமையா இருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நீ இந்த ராத்திரியிலே வெறுமையோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு நீ இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஆவியானுடைய சந்தோஷம், ஆவியானுடைய ஆசீர்வாதம், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வைராக்கியம், ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய பலன் உன்னை அளவில்லாமல் நிரப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நெருக்கி ஏவுகிறார். நிர்விசாரமா இராதே, நிர்விசாரமா இராதே. ஓ ரகபல தரமனஷே திக்கபரபலபோ ஷபரபல துரகடகசியாத்தனரோ. இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே ஆவியானவர் அநேகரை ஆசீர்வதித்து புதுப்பிக்க விரும்புகிறார். ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையில சில புதிய நன்மைகளை கண்டடைய செய்யும்படியாக உனக்காக பாதைகளை திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஜாக்கிரதை உள்ளவனாய் கெஞ்சி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஜாக்கிரதை உள்ளவனாய் அவன் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டது போல இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே ஆமென் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள். அவன் கெஞ்சி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கெஞ்சு ஆத்துமாவே, கெஞ்சு கெஞ்சு. ஹல்லேலூயா. ஏசாவை போல நிர்விசாரமாய் விட்டு விடாதே. அவன் பிந்தி அந்த ஆசீர்வாதத்தை விரும்பியும் அவன் அழுது கேட்டும் அதை காணாமற் போனான். இந்த இரண்டாவது நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். நான் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். இந்த இடத்திலே நிறைவானவர் அளவில்லாமல் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் இந்த இடத்திலே மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஓ ரக்கபல ஷிகரபல ரிக்கபரபலபோ ஷபரபலபா. சில நபர்களை கர்த்தருடைய கரம் ஆமே கை பிடிக்கிறது, கை பிடிக்கிறது. சில நபர்களை கர்த்தர் ஆமே உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஆமே. தேவனால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாவே, தேவன் உன் மீது தமது கரத்தை நீட்டுகிறார். ஓ பாவத்தில் இருக்கிற உன்னை கை தூக்கி எடுக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பலவீனப்பட்டு இருக்கிற உனக்காக கர்த்தர் தமது பலத்த கரத்தை நீட்டுகிறார். பற்றி பிடித்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள். ரிகபா ஷிகரபா லீதரபா ஷம்தனா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நேராக தமது கரத்தை நீட்டுகிறார். ரீபா லபரா. அசுத்தங்கள் அழிகிறது, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க தேவன் எனக்கு அனுகூலமாக தமது கரத்தை நீட்டி இருக்கிறார் என்று? என்னை சந்திக்கும்படியாக, என்னை தொடும்படியாக கர்த்தருடைய அனுக்கிரக கரம் எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ ஜனம் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க துவங்குங்க. ரீகே மாஷிகரபலரா. ஓ ஹல்லேலூயா. ரீ லௌடமன துரபலப சந்தரப ரிகபரபலப. ஆமென் 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் செங்கடல் தனக்கு முன்பதாக நின்ற நேரத்திலே ஆமென் அந்த செங்கடலிலே வழி திறக்கும்படியாக கர்த்தருடைய கீழ்காற்று வீசப்பட்டதையும் கர்த்தர் மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கரம் நீட்டி இருக்கிறது. அவர்கள் கண்ட மாத்திரத்திலே எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்க துவங்குகிறார்கள். துதி ஆத்துமாவே, துதி ஆத்துமாவே. பெற்றுக்கொள்ளும் வரை போராடுகிறதை நிறுத்தாதே. சுதந்தரித்துக் கொள்ளும் வரை போராடுகிறதை நிறுத்தாதே. இப்பொழுது இந்த நொடி பொழுதே கர்த்தர் உன் வியாதிகளை மறைய பண்ணுகிறார். இப்பொழுது இந்த நொடி பொழுதே உன் இருதயத்தில் ஒரு மெய்யான சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய சந்தோஷம் உன்னை நிரப்புகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கட்டுகள் உடைகிறது. எல்லா பாரங்களும், கடன் பாரங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், மனுஷருடைய நெருக்கங்களை ஆவியானவர் மாற்றி போடுகிறார்.
நொடி பொழுதே இந்த 2வது நாள் ஆராதனையிலே ஆவியானவருடைய தலையீடு உன் வாழ்க்கையில உண்டாகிறது. ஆவியானவர் உனக்கு நடுவாக கிரியை செய்கிறார். உனக்கும் உன் காரியத்திற்கும், உனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைக்கும், உனக்கு முன்பதாக இருக்கிற மலை போல இருக்கிற சூழ்நிலைக்கும் நடுவாக ஆவியானவர் தலையிடுகிறார். அப்படியே நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் 2ஆய் பிளந்தது. அப்படியே நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஓஹோ, அல்லேலூயா. பயங்கரமானவரை நம்பி இருக்கிறாய், பயங்கரமானவரை சார்ந்து இருக்கிறாய், பலத்த துருகமாய் இருக்கிறவரே நீ நம்பி இருக்கிறாய். ஆமென். அவர் செய்ய போகிற கிரியை பயங்கரமாய் இருக்கும். எழும்பு சீயோனே, எழுந்து கர்த்தர் உனக்காக செய்கிற கிரியையை பாரு. அல்லேலூயா. அவர் கையை நீட்டி விட்டு திரும்ப விடாத. ஆமென். அவர் உன்னை கண்ணோக்குகிறார். ஆமென். அவரை திரும்ப விடாத. அவருடைய கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவரை திரும்ப விடாத. உங்க முகத்தை மறைக்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஓ, உம்முடைய செயலை காணுவரை, உம்முடைய மகத்துவத்தை காணுவரை உம்மை நான் விடமாட்டேன். நீர் என்னை நேசித்து என் மீது உம்முடைய கண்களை வைத்து இரக்கம் பாராட்டினீரே. கர்த்தருடைய கண்களில் இருந்து எனக்காக ஒரு அக்கினி தழல் புறப்பட்டு என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஓ ரக்க பாபா பாபா ஷிகர பலதரா ரிகவர பர 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 ஓ ரிகமன திகமன ரிபலதரபா. ஜெபிங்க அப்படியே ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும்படியாக ஒரு விடுதலை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாள் ஆராதனையிலே ஜெபிக்கும்படியாக நல்ல ஒரு விடுதலையை உணர்கிறோம். ஓ, நல்ல ஒரு விடுதலை ஆவியானவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உனக்கு ஜெபிக்க ஒரு அபிஷேகத்தை தந்தாரானால் அது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சோர்ந்து போகாத. உன் ஜெபம் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. உன் ஜெபம் ஆவிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ரிகா பாபா ஷிகரா. ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர், துதிக்க தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் எரிகோ மதிலை உடைந்து விழும்படியாக தமது வல்லமைக்கு கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர், தமது காற்றுக்கு கட்டளையிடுகிறவர், தமது கிரியைகளுக்கு கட்டளையிடுகிறவர். Hallelujah, 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 hallelujah. Rika baba shikara baladara, ribala barabala kabaradara. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ, அவர் எப்படி ஜெபிக்க வைக்கிறாரோ அதற்கு நேராக உன் சிந்தை புறப்படட்டும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை வேண்டாம், மரண சிந்தை வேண்டாம், உலகத்தின் சிந்தை வேண்டாம். ஆவியானவர் கிரியை செய்கிறார். சத்துவத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், வைராக்கியத்தின் ஆவியானவர், ஓ வல்லமையுள்ள ஆவியானவர், அக்கினிமயமான ஆவியானவர், அக்கினி காற்றாய் வெளிப்படுகிறவர், ஜாலித்து எரிகிற பரிசுத்த அக்கினி, சாபங்களை முறிக்கிறவர், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர், பிசாசின் தலைகளை நசுக்கி போடுகிறவர். Hallelujah, hallelujah, hallelujah. Oh rakababaladaramash. Hallelujah, 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 hallelujah. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். சொல்லுவோமா, கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். எஸ் ஜீசஸ்.
கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தான் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. யோர்தான் நம்மை எதிர்த்து வந்தாலோ சிலுவையின் நிழலுண்டு. நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றியால் துதிப்பாடு. சரீரம் ஆத்துமா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் எல்லாரும் நல்ல கண்களை மூடி ஆமென் கர்த்தர் கொச்சு கொடுத்த விதத்துல ஜெபிக்க துவங்குங்க. ஆமென், ஆமென். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. பிள்ளைங்க எல்லாரும் நல்ல ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். உள்ளம் நிறைந்தா தூயரின் ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிரப்பப்படட்டும். ஆமென். தூயரின் பலன் ஆமென். பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்த ஆவியாருடைய பலன். ஆமென். பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு நேராய் சிந்தையை வைத்து பாடுங்க. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன். ஆமென். உன்னதத்தின் ஆவியானவரின் பலன். ஹல்லேலூயா. ரிக்கபாபா ஷிகரதனரா. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், அன்பு, பரிசுத்த ஆவியானவரே. நல்லவர், வல்லவர், போதுமானவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே துதிக்க துவங்குவோமா. இருதயம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நிரப்பப்படும் வர ஆத்துமாவை துதி, துதி, துதி. ஆமென், ஆமென். உன் ஜெபங்கள் வீணாய் போகாது. உன் ஜெபங்கள் தேவ வல்லமையை உன் மேல வெளிப்படுத்த மறந்து போகாத. உன் ஜெபங்கள் கர்த்தருடைய கை வல்லமையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த மறந்து போகாத. ஆமென். உன்னுடைய ஜெபங்கள் உன் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். மறக்காதீங்க, மறக்காதீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உன் ஜெபம் வீணாய் போகாது. ஆமென், ஆமென். உங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் செயல்படுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். ஆவியில நிறைந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை கிருபை வரங்களோடு பேச துவங்குங்க. ஆமென். கிருபை பெற்றவர்கள் ஜெபிக்க துவங்குங்க. ரிகபாபா ஷிகரபலதரா ரிகபாபா ரிகபரபலவ ஷபரபரவ. ஆமென், 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 ஆமென். ரிகபௌடா திசேகே ரமனதுரவ சந்துராதனரா. ஆமென். சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி, எழுந்து போரடி. இதோ இதோ நான் உன் கொம்பை வெண்கலமோ உன் குழம்பை இரும்பும் ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் சத்துருக்களை நொறுக்கி போடுவாய், சத்துருக்களை நொறுக்கி போடுவாய். ஜெபிங்க, ஜெபிங்க. ரிகபா திரபலப ஷபரபலப திகபரபலப தியாரபரபலப சம்தரபௌரி கபரபலப.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஆத்துமாவே, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆத்துமாவே, உனக்கு முன்பதாக எந்த பெரிய பார்வோனும் மடங்கி விழுவான், மறந்து போகாத. ஹalleluya. உன் ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுகள் இந்த ராத்திரி நேரத்தில் அழிக்கப்பட்டு போகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் அழிக்கப்பட்டு போகிறது. ஹalleluya. பாழாக்குகிற சங்காரங்களை கர்த்தர் சுட்டெரித்து போடுகிறார். வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். ஆமென். கொள்ளை வியாதிகளுக்கு தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படுகிறார். ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya. உங்க ஜெபங்கள் குறி வைக்கப்பட்ட அம்புகளாக, ஆமென், உன்னுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்று அக்கினி ஜுவாலைகளாக சத்துருவின் இருதயங்களை பிளக்கிறது. சத்துருவின் இருதயங்களை பிளக்கிறது. ஆமென். மறைந்து கிரியை செய்கிற சத்துருவின் இருதயங்களை பிளக்கிறது. ஆமென் ஆமென். அடிக்கடி பாழாக்க துடிக்கிற அந்தகாரங்கள், குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற அசுத்த கிரியைகள் மேல கர்த்தருடைய அக்கினி அம்புகள் புறப்படுகிறது. ஓ ரக்கபரதிரபரபலவ ஷபரபரபலவா ரிக்கபரபலவ சிரிபரதரவ ஷபரபலவா. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். ஹalleluya. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆமென். பார் பார், கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். அதிகாரத்தை தருகிறேன். அதிகாரத்தை தருகிறேன். இந்த சிறு வயதிலே சிறு பிள்ளைகள் மேல ஆவியானவர் அதிகாரத்தை வைக்கிறார். இந்த சிறு வயதிலே வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் அதிகாரத்தை வைக்கிறார். நீ எப்படி ஜெபிக்கிறாயோ, நீ கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும். ஆமென். அதிகாரங்களை உன் காலின் கீழே ஆக்கி போடுகிற கர்த்தர். ஆமென். மனுஷனுடைய அதிகாரங்களை அதம் பண்ணுகிறவர். எப்பேற்பட்ட அதிகாரத்தை உன் ஜெபத்தின் கீழே மடங்க பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போகாத ஆத்துமாவே, ஆமென். பார்வோனின் இருதயத்தை, கடினப்பட்ட பார்வோனின் இருதயத்தை கர்த்தரால் மாற்ற கூடுமானால் இந்த மனுஷனுடைய இருதயத்தை தேவனால் மாற்ற முடியாதோ? ஆமென். உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷனுடைய நாவின் வார்த்தைகளை தேவனால் மாற்ற முடியாதோ? நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு அஞ்சி பயப்பட வேண்டாம். அவர்களுடைய வார்த்தைகளை கண்டு நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், உன்னை தூசிக்கிறவர்கள் தூசிக்கட்டும். ஆமென். அவர்கள் நடுவிலே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். ஹalleluya. உன் சத்துருவுக்கு நான் வெட்கத்தை உடுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் தாங்கள் பேசி இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். உன்னை அழைத்த தேவன் நான் உன்னை கைவிடுவேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் உனக்குள் திகையாதே. ஹalleluya. நான் யாக்கோபோடு, ஹalleluya, ஆமென் ஆமென், நான் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை உன் வாழ்க்கையில நிலைத்தருளுகிறேன். ஆமென். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹalleluya ஹalleluya. ஆமென். பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆத்தும நேசருடைய வலது கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடியா சோத்திரம். கர்த்தருடைய கரம் கை தூக்கி எடுக்கிற கரம், சத்துருவின் நடுவில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் கை தூக்கி எடுக்கிற கரம். ஹalleluya. தாவீது குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட தாவீதை தனக்காக தேடி கண்டுபிடித்து, ஹalleluya, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று தாவீதை தனக்காக தெரிந்தெடுத்தது போல இதோ உன்னை நிந்திக்கிற மனிதர்கள் முன்பதாக கர்த்தருடைய கரம் உன்னை மாத்திரம் கண்டுபிடித்து தூக்கி எடுக்கிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு நீ கர்த்தருக்காக ஆமென் நன்றி பலிபீடம் கட்டுகிற ஒரு நாள் உண்டு. ஹalleluya. நீ வெற்றி
வெற்றி சிறந்து நீ ஜெயத்தோடு என் சமூகத்தில் நீ பலியிடுகிற ஒரு நாள் உண்டு. நான் உன்னை தோற்று போக விடுகிறது இல்லை. உன் பிள்ளைகளை நான் கைவிடுகிறது இல்லை. சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்கிறது இல்லை. ஆமென். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. கிதியோன் தனக்கு இருக்கிற பலத்தோடு கூட ஆமென் தேவனை நம்பி யுத்தம் செய்ய புறப்பட்டு போனா. ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயபலமானவர் என்று பலிபீடம் கட்டி தேவனை மகிமைப்படுத்தினது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, நீ ஜெயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் இருதயம் துவள வேண்டாம். உன் இருதயம் பயப்பட வேண்டாம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கள். நான் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரிகபலதிரபலப ஷபரபலதரா. அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க என்ன காரியத்தை அவருடைய கரத்துல கொடுக்கறீங்க? ஆண்டவர், நீ எதை சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை என் கரத்திலே தா என்று கேட்கிறாய். எதை நினைத்து நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை என் கரத்திலே தா என்று கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? உங்க ஜெப விண்ணப்பங்களை எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? உங்க பிள்ளைகளை தேவ கரத்தில் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? உங்க எதிர்காலத்தை எத்தனை பேர் தேவ கரத்தில் கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையை எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கொடுங்க. அப்பா, எங்க ஊழியத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும், என்னுடைய தேவைகள் அப்போ உம்முடைய சமூகத்தில், உம்முடைய கரத்தில் தருகிறாண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிறாண்டவரே. ஆமென். அவர் அதை வாங்கி கொள்ளுகிறார். கர்த்தர் வாங்கி கொள்ளுகிறார். ஆமென். இது என்னிடம் இருக்கட்டும், உனக்கு என் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அண்ணால் பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். ஒரு பைத்தியக்காரியை போல தன் சூழ்நிலையை நினைத்து விம்மி விம்மி வெளியில சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்தார். ஆனா தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய பிள்ளைக்காக அவள் அழுத கண்ணீரை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு போனாள். ஆண்டவர் திரும்ப போகும்போது பாரத்தை கொடுத்து அனுப்பலை, சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். அதுக்கு பின்பதாக அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2வது நாள் ஜெபத்திலே உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விடு. ஆத்துமாவே, நீ துக்கமுகமாய் நீ சுமந்து தோய்ந்து போனது போதும். நீ சுமந்து சுமந்து பாரப்பட்டு தோய்ந்து போனது போதும். ஆமே, நீ ஏங்கி ஏங்கி விடாய்த்து போனது போதும். நீ இழைத்து போனது போதும். என் கரத்தில் கொடுத்து விடு, நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரத்தில் கொடுத்து விடு, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக நம்பிக்கையோடு சொல்லுங்க. நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே, உங்களால இதை மாற்ற முடியும் ஆண்டவரே. எனக்கு தெரியும்ப்பா, என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை என்னை கைவிடலையே, இதுவரை நான் வெட்கப்பட்டு நிற்கும்படி என்ன நீங்க ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. இனிமேலும் நீர் கைவிடுவீரோ? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படட்டும். உங்க விசுவாசத்தை பார்த்து அவருடைய இருதயம் சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, உங்களால எதையும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமே, அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல கூடாததொன்றுமில்லை,
என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஹல்லேலூயா. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சத்தம் உயர்த்தி கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமான என்னை எண்ணிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவர், சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய அழுகுரலை கேட்கிறவர், சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆமே. ஆத்துமாவே, நீ சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஆமே, சிறியவனை புழுதியில் இருந்து கை தூக்கி எடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எளியவனை உன் குப்பையிலிருந்து நான் உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ இதுவரை இருந்த நிலைமை அல்ல, இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, உன் வாழ்க்கையை நான் ஒருபடி உயர்த்துகிறேன். ஆமென். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் உன் வாழ்க்கையை நான் ஒருபடி நான் உயர்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீ பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவனை அமர பண்ணுவேன். அல்லேலூயா. உன் சிறையிருப்பை நான் மாற்றி போடுகிறேன். நீ சிறுமைப்பட்டு இருந்த உன் சிறையிருப்பை நான் மாற்றி போடுகிறேன். ஆமே. நெருக்கப்பட்டிருந்த உன் நெருக்கத்தை நான் மாற்றி போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமையானவனுடைய அழுகுரலை நான் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. சிறுமையானுடைய கெஞ்சுதலை நான் கேட்டு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன். இந்த 2வது நாளிலே கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு தருகிறார் சகோதரி. கர்த்தர் உன் ஜபத்திற்கு பதில் தருகிறார் சகோதரி. உன் சிறுமையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஆமே. உன் சிறையிருப்பை உன் எளிமையை அவர் மாற்றி உன் வாழ்க்கையில உன்னை அடுத்த நிலைமைக்கு ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். ஆமே. கர்த்தர் செய்கிற விலையேறப்பட்ட அதிசயமான செயல்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நீங்க செய்து விட்டீங்க ஆண்டவரே. ஆமே. நீ வார்த்தை தருவீரானா அந்த வார்த்தைகள் ஆமே 1 30 60 100 பலன் கொடுக்காமல் திரும்புகிறது இல்லை, 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 இல்லை. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு நேராய் தேவனுடைய வார்த்தைகள் உரைக்கப்பட்டாயிற்று என்றால் அவைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. தேவன் எனக்காக செய்து முடித்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ரிகாபா மனதர வஷிகர வலதரா. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2வது நாள் கூட்டத்திலே ஆமென்
ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 59வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்போது தாவீது சொல்லுகிறான், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. சத்துருடைய வல்லமையை பார்க்கிறான் தாவீது. பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த சத்துருவை மேற்கொள்ளணும்ப்பா, அதுக்காக என்னுடைய சுயபலத்தில் முடியாதுப்பா, என்னுடைய புயபலத்தில் முடியாதுப்பா, நான் அவனுக்கு வல்லமையை நான் பார்க்கிறேன், ரொம்ப மூர்க்கமாக எழும்பி நிற்கிறான்பா, அதனால நான் உமக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் போய் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, இந்த எகிப்தின் ராஜா சும்மா ஒன்றும் ஜனங்களை விட மாட்டான். ஜனங்களை விடுன்னு சொன்ன உடனே விட மாட்டான். என் கை வல்லமை அவன் கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கை வல்லமை நமக்காக வெளிப்படணும் தேசத்துல. ஆண்டவருடைய கை வல்லமை எதிரிக்கு முன்பதாய் வெளிப்படணும். அல்லேலூயா. எதிரிக்கு முன்பதாய் ஆண்டவருடைய கை வல்லமை வெளிப்படணும்னு சொன்னா, ஆண்டவருடைய கை ஓங்கி நிற்கணும்னு சொன்னா, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய கரம் ஓங்கி நிற்கணும்னு சொன்னா, தேவனுடைய பாதத்தில் நாம காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த தொடர் ஜபம். இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு தூரத்தில் இருந்து ஜபித்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஜபத்தை அறிமுகப்படுத்தி வைங்க. நிச்சயம் நான் சொல்றேன், இந்த ஜபம் முடிவதற்கு முன்பதாக பிரத்யட்சமாய் உங்கள் குடும்பத்திலே ஆண்டவருடைய கை வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆபிரகாமை பார்த்து 99வது வயதிலே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆமே, நான் கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த காரியத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வம். அவர் திராணி உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம காத்திருந்தோம்னு சொன்னா, நம்முடைய எதிரியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் வரவே வராது. அதான் உபாகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை படிக்கும் போது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். கரங்களை தட்டி சொல்லாமா? அவர் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். அவர் பயங்கரம் வெளிப்படட்டும், அவர் வல்லமை வெளிப்படட்டும். அதற்காக நான் காத்திருக்கிறேன் என் ஆண்டவரே, அதற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய கை வல்லமை வெளிப்படும்படியாய் என்னை உண்டாக்கின தெய்வம், என்னை அழைத்த தெய்வத்துடைய கை வல்லமை வெளிப்படும்படியாய் உடைய பாதத்திலே காத்திருக்கிறேன் ராஜா. அவருடைய கை வல்லமை வெளிப்படணும். அல்லேலூயா. ஒருவேளை பாதாளத்தின் வல்லமையாய் இருக்கலாம், அல்லது பாவத்தின் வல்லமையாய் இருக்கலாம், ஒருவேளை வியாதியின் வல்லமையாய் இருக்கலாம்,
ஒருவேளை மந்திர வல்லமையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பதாய் எதுவும் நிற்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவரை துதிங்க, விசுவாசத்தோடு துதிங்க, விசுவாசத்தோடு துதிங்க. என் ஆண்டவருடைய கை வல்லமாய் ஆமென் எனக்காக வெளிப்படும், எனக்காக வெளிப்படும், எனக்காக வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் வல்லமையை நாடணுமா? அவர் சமூகத்தை நம்ம தேடணுமா? அல்லேலூயா. மோசே சொல்லுவான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா எங்களை இந்த இடத்திலிருந்து கூட்டிட்டு போகாதுங்கப்பா. அது எத்தனை வருடானாலும் பரவாயில்லை, இந்த வனாந்தரத்தில் நாங்க கடந்து விடுறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி போன ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகம் நமக்காக வெளிப்படணும், அதை நித்தமும் நாம தேடணும். அல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடணும். அல்லேலூயா. ஏன்னா எதிரி வல்லமையோடு கூட இருக்கிறான். அப்ப நாம அவருடைய சமூகத்தையும் அவருடைய வல்லமையும் நாடும் போதும் தேடும் போதும் ஆண்டவர் அவர் வல்லமையினாலே நம்மை இடை கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பொது பலத்தை தருகிறார். அல்லேலூயா. பொது பலத்தை தருகிறார். இந்த காத்திருக்கிற நாள்ல யாரெல்லாம் பொது பலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? புது பலம், புது பலம். ஆண்டவரே எனக்கு அந்த புது பலம் வேண்டாம் ஆண்டவரே, புது பலம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகள் போல, கழுகுகளை போல சட்டைகள் அடித்து ஆமென் எழும்புவார்கள் என்று சொன்னபடியே எழும்பத்தக்கதாய் புது பலத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலம் நமக்கு வேணும் சத்துருவை ஜெயிக்கும்படியாக. அதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். நாம என்னைக்கோ பெற்றுக்கொண்ட பலத்தை வச்சு நம்ம நாட்களை ஓட்டிடலான்னு நினைக்கிறோம். ஏன் இந்த வருட இறுதியில் இப்படி தொடர் ஜபங்கள் நாம போடுறோம்? அடுத்த வருஷத்துல தொடக்க முதலே ஓட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அதற்காக இந்த வருஷத்துல நாம காத்திருந்து ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா. நம்ம அம்ப கூர்மையா கருக்காக்குகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கூர்மையா நாம மாறுறோமோ அவ்வளவு தூரத்திற்கு எதிரி நம்மை கண்டு அஞ்சுவான், எதிரி நம்மை கண்டு பயப்படுவான், எதிரி நம்மை கண்டு அலறுவான். நமக்கு முன்பதை நிற்க முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். நம்முடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு நமக்கு முன்பதை தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லி அவன் அலறி ஓடுவான். நமக்கு முன்பதை செயல்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க 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 சூழ்நிலை ஆண்டவர் 100% மாற்றுவார். இன்னைக்கு நான் சொல்ற தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம் என்னன்னா, காத்திருக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள் சூழ்நிலையில மாற்றத்தை காண்பார்கள். காத்திருக்கிற பிள்ளைகள் சூழ்நிலையில அற்புதத்தை காண்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இது சம்பவிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இது சம்பவிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சத்துருவை மேற்கொள்ளும்படியாக நம்ம காத்திருக்கிற இந்த நாள்ல, இந்த 2வது நாள்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது,
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை குறித்து தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. தானியேல் தேவனுக்கு முன்பதாக ஜெபித்தான். அல்லேலூயா. யாருக்கு முன்பதாக ஜெபித்தான்? தேவனுக்கு முன்பதாக ஜெபித்தான். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற செய்தியுடைய ஆமென் வார்த்தைக்கு ஒரு தலைப்பு போடுவோன்னு சொன்னா, கையெழுத்தான அந்த பத்திரம். அந்த பத்திரத்துல கையெழுத்தாகிற்று. ராஜா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டார். தரியூர் ராஜா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டார். அது என்ன பத்திரம் என்று சொன்னால், தானியேலை அழிக்க வேண்டும் என்று ஆயத்தமாக்கப்பட்ட பத்திரம். தானியேல் என்ற ஜபிக்கிற ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் பத்திரம். தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிற மனிதன் ஜபித்தால் அந்த மனிதனை சிங்கக்கபிக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்காகவே குறிபார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தில் தரியூர் ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. தானியேலுடைய நிலைமை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் திட்டம் போட்டு இருக்கிறாங்க. தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது, தானியேலுக்கு விரோதமாக எழும்பின நபர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிற ஒரு நேரம். தானியேல் 6:3 தானியேலை குறித்து ராஜா எப்படி மேன்மையாய் நினைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். முதலாவது. இரண்டாவது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த இந்த தரியூர் ராஜா திட்டம் போட்டிருந்தான். ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டிருந்த தரியுடைய கையினாலே இந்த தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாருங்க பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டி அதற்கு பத்திரம் கையெழுத்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தானியேலுடைய உயிர் ஊசலாடுகிற ஒரு நிலைமை. தானியேலுக்கு எதிரானவர்கள் எல்லாம் பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிகள், தலைவர்கள் எல்லாரும் கூடி ஆலோசனை பண்ணி அவர்கள் ஏற்படுத்தின இந்த சதி திட்டத்திற்குள்ளாக தரியு ராஜா தானியேலை உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருந்த ராஜா அவன் கூட சைனை போட்டுட்டான், கையெழுத்த போட்டுட்டான். கையெழுத்து போட்டு இந்த எதிரிகள் எல்லாம் இதோடு தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி பத்திரம் கையெழுத்து ஆகி விட்டது என்று அறிந்த நேரத்தில்
மரணத்துக்கு ஏதுவான ஒரு சதி திட்டம் தனக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று அறிந்த நேரத்தில் இனி மரண தண்டனை தான் முடிவு என்று சொல்லி தெரிந்த நேரத்தில் இந்த தானியேல் செய்த ஒரு காரியம், தன் வீட்டுக்குள்ளே போனான். அல்லேலூயா. அறிந்த போது தன் வீட்டுக்குள்ளே போனான். அல்லேலூயா. ஜபிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், தனிமையான ஜபம் என்பது மிகவும் அவசியமான ஜபம். நம்ம சபையில ஜபிக்கிறோம், தேசத்துக்காக ஜபிக்கிறோம், கூடி குழுவாக இணைந்து ஜபிக்கிறோம், நல்லது. ஆனால் தனிமையாய் ஜபிக்கிற ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் அவசியம். நமக்கு விரோதமாய் போடுகிற சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நாம முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி ஜபம் என்பது அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வீட்டுக்குள்ள போய் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை சத்தமாய் ஒரு நபர் படிங்க பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். 6வது அதிகாரம் இன்னைக்கு படிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக ஆறாவது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. மனுஷர் காணும்படியாக ஜெபிக்க கூடாது, மாயக்காரரை போல ஜபிக்க கூடாது. அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள அநேகருக்கு ஒரு எண்ணம் வரும், சர்ச்சில் ஜபிக்கும் போது நம்ம சத்தம் போட்டு அழுது ஜபிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களா? நம்ம கூடி ஜபிக்கும் போது நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜபிச்சா பார்க்க மாட்டாங்களா? இப்படி யூடியூப் சேனல் மூலமாட்டு ஜபத்தை நம்ம கேட்கும் போது, அதாவது அப்லோட் பண்றோம், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் அந்தரங்கத்தில் ஜபிக்கிறதா அப்படின்னு சொல்லி மாயக்காரரை போல ஜபிக்க கூடாது, மனுஷர் காணும்படியாக ஜபிக்க கூடாது. இந்த இரண்டுமே நம் உள்ளம்தான் சொல்லி கொடுக்கணும். நான் மாயக்காரனா ஜபிக்கிறேனா, நான் அந்தரங்கத்தில் ஜபிக்கனா? நான் மாயக்காரனை ஜபிக்கிறேனா, மனுஷர் காணும்படியா ஜபிக்கிறேனா, இல்ல நான் ஆண்டவர் பார்க்கும்படியா ஜபிக்கிறேனா? அல்லேலூயா. இந்த உள்ளம்தான் சொல்லி கொடுக்கணும். முழங்கால் போட்டு ஜபிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு மாயக்காரரை போல கண்ணை திறந்து பார்த்து ஒரு சத்தம் போட்டு, அடுத்து அப்படி கண்ணை திறந்து பார்த்து சத்தம் போட்டு, இந்த ஜபிக்கிற ஜபம் தான் ஜபிக்க கூடாது. மனுஷர் காணும்படியாக நான் ஜபிக்கிறத எல்லா மனுஷனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நல்ல சத்தமா நல்லா அப்படித்தான் ஜபிக்க கூடாது. அல்லேலூயா. உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நீ யாரு பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, நான் ஜபிக்கிறது கர்த்தரை பார்த்துன்னு சொல்லி ஜபிச்சேன்னா எந்த இடத்துலயும் நீ ஜபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல தன் வீட்டுக்குள்ள போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக. இப்ப தானியேல் போய் அந்தரங்கத்துல ஒளிச்சு ஜபிச்சாரா, எல்லாரும் பார்க்கும்படி ஜபிச்சாரா?
சொல்லுங்களேன். இந்த வசனத்தை பார்த்தா எப்படி இருக்குது? நான் போய் ஜெபம் பண்ணுவேன், மேல் வீட்டு அறையில் ஜன்னலை திறந்து போடுவேன், வெளியில இருந்த எல்லாரும் என்னை பார்க்கட்டு அப்படின்னு நினைச்சிட்டு ஜெபிச்சாரா? இல்லை, அப்படி கிடையாது. அவருக்கு உள்ளம் தெரியும், நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். உள்ளம்தான் சொல்லி கொடுக்கணும். நான் மாயக்காரனா ஜெபிக்கிறேனா? நம்ம உள்ளம்தான் அது தீர்ப்பு சொல்லணும். அல்லேலூயா. நான் மாயக்காரனா ஜெபிக்கிறேனா, மனுஷர் காணும்படியா ஜெபிக்கிறேனான்னு சொல்லி நம்ம உள்ளம்தான் சொல்லணும். 10 பேர் கூட்டத்தில் நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, சபையில் ஜெபிக்கும் போதும் சரி, மாயக்காரனாட்டும் ஜெபிக்கலாம், மனுஷர் காணும்படியாகவும் ஜெபிக்கலாம். ஆனால் அதே இடத்துல அந்தரங்கமா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாம். நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு நேராட்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பாருங்க, தானியேல் எருசலேமுக்கு நேரா இருக்கிற பலகணி திறந்து வச்சு ஜெபிக்கிறான். ஏன், எதுக்கு தெரியுமா? சாலோமோன் தேவாலயத்தை கட்டிட்டு அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லி ஜெபிப்பான், ஆண்டவரே, ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு யுத்தத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த தேவாலயத்தின் திசையை நோக்கி இதை பார்த்து ஜெபிச்சாங்கன்னு சொன்னா உடனே அற்புதம் நடக்கணும்பா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. இன்னைக்கும் அநேகர் அந்த எருசலேம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த சுவர்ல போய் இன்னைக்கும் முட்டி முட்டி அழுது ஜெபிக்கிறாங்க. அதை போலத்தான் இந்த தானியேல் அந்த பலகணியை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறவனை பார்க்கல, அவன் தான் இவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தானியேல் அவங்கள பார்க்கல, அவங்க பார்க்கறதுக்கு ஜெபிக்கல. நல்லா புரிஞ்சிடணும், அவன் ஜெபிச்சது அறை வீட்டுக்குள்ள போய் அந்த ரங்கத்துல தான் ஜெபிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபிச்சாப்புல? தான் முன் செய்து வந்தபடியே. தானியேலுக்கு விரோதமாய் பத்திரம் கையெழுத்தாயிற்று. ஆனாலும் பிரச்சனை மும்முரமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் போராட்டம் தலைக்கு மிஞ்சியா எழும்பிவிட்டது. ஆனாலும் சோர்ந்து போகாத வண்ணமாய் முன் செய்து வந்தபடியே ஜெபிச்சான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு ஜெபத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. போய் ஜெபிக்க வேண்டிய நேரம் போய் அதே போல போய் ஜெபிக்க உட்கார்ந்துடணும். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, அந்த ஜெபத்துக்குன்னு உள்ள நேரத்தில் போய் ஜெபிக்க உட்கார்ந்துடணும். சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே இவ்வளவு தூரத்துக்கு ஜெபிச்சு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமா போகக்கூடாது. இதுல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக எப்படி ஜெபிச்சான்? முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. கீழந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன தோணி இருக்கும்? எனக்கு முன்னாடி நாங்க பார்க்கறதுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா தானியேலோ தேவனுக்கு முன்பதாக. இன்று இந்த 2வது நாள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு விரோதமாய் பத்திரம் கையெழுத்தாகட்டும், உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கட்டும், நீ தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடு. தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடு. நீ வீட்டில் ஒருவேளை இருந்து ஜபித்து கொண்டிருக்கலாம். ஆமென். நீ தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாம ஜபிக்க போகிறோம். நம்முடைய ஜபம் யாருக்கு முன்பதாய் முழங்கால் படிக்கிட்டு இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாய். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். முழங்கால் போட்டாச்சா, கண்களை மூடி கண்களுக்கு முன்னாடி ஆண்டவரை நிறுத்து. கண்களை திறந்து வச்சுட்டு ஜபிக்கலாம். பாருங்க, கண்களை திறந்து வச்சுட்டு ஜபிச்சாலும் மனுஷனை பார்க்காம ஆண்டவரையே உள்ளத்துக்குள்ள பார்த்து அந்த மனுஷன் நிக்கிறது கூட நமக்கு தெரியாத வண்ணமாய் ஆவிக்குரிய கண்களை திறந்து நம்ம பார்த்து ஜபிக்க முடியும். அல்லேலூயா. சிந்தை ஒருவேளை எனக்கு சிதறடிக்கப்படும் சொன்னா கண்களை இறுக மூடி இருங்க, அது நல்லது.
கண்களை இறுக மூடி தேவனுக்கு நேராய், தேவனுக்கு முன்பாக, என்னை படைத்த ஆண்டவருக்கு முன்பதாக, என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக, எனக்கு ஜீவனை தந்து நடத்துகிற ஆண்டவருக்கு முன்பதாக நான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி, ஆமென், என்னைக்கு ஜெபிக்கிறது போல, என்னைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது போல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எனக்காக பதில் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படிக்கிட்டான். முழங்கால் படிக்கிட்டு அவன் ஜெபிச்சான். எப்படி ஜெபிச்சான்? ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பத்திரம் கையெழுத்தாயிற்று. தரியு ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. நான் உமக்கு முன்பதாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் 1000 பேசட்டும், ஆனாலும் நான் உமக்கு முன்பதாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்ப பிரச்சனை மரணத்துக்கு நேராக இருக்கிறது. சிங்க கபிக்குள்ளே என்னை போட போகிறார்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பரலோக தேவனை நோக்கி இந்த தானியேல் ஜெபித்திருப்பார். ஜெபித்த போது, ஜெபித்த உடனே நான் நினைக்கிறேன், உடனே பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிற தேவன் உடனே பதில் அனுப்பியிருப்பார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது தானியேலே, நீ சிங்க கபிக்குள்ளே போகும்போது சிங்கத்தின் வாயை நான் கட்டுவேன், சிங்கத்தின் வாயை நான் கட்டுவேன். எவ்வளவு பசியாக இருந்தாலும் சரி அந்த சிங்கத்தின் வாயை நான் கட்டுவேன், அந்த வாயை நான் கட்டுவேன் சொல்லி உடனே பதில் வந்திருக்கும். அல்லேலூயா. அந்த பதில கேட்ட உடனே அந்த வசனத்துல, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல கடைசியில என்ன செய்யறான் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. ஜெபிச்சிட்டு உடனே அவன் ஸ்தோத்திரம் பண்றான். எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றான்? நீங்க சிங்கத்தின் வாயை கட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் பத்திரம் கையெழுத்து போட்டு ராஜா என்ன தூக்கி சிங்கக்கபிக்குள்ள போட்டாலும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி என்னை காப்பாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஜபிக்கிற ஜபம், ஜபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஜபத்துக்கு அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு கூட, விசுவாச கண்களோடு கூட நீ ஸ்தோத்தரித்து பா, நீ ஸ்தோத்தரித்து பா. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதை பார்ப்பாய். ஆமென். நீ சந்தேகப்படாத, சந்தேகப்படாதவனமாய் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். அல்லேலூயா. ஜபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசித்து யோசித்து ஜபிக்க கூடாது. அல்லேலூயா. அவரிடத்துல கிட்டி சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். இரு மனசோடு கூட ஜெபிக்க கூடாது. தேவனுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், இரு மனசோடு ஜெபிக்க கூடாது. இருமனம் உள்ளவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. இந்த தொடர் ஜெபத்துல இன்னைக்கு இந்த 2வது நாள்ல முழங்கால் படிக்கிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், இந்த வியாதியில உன் பிள்ளை பிழைக்கவே மாட்டான், உன் புருஷன் பிழைக்கவே மாட்டான், இந்த வியாதி பெரிய வியாதி, இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், டாக்டர் கையெழுத்து போட்டிருக்கலாம். ஆனா நீ இன்னைக்கு ஒரு மனதோடு கூட பரலோக தேவனை நோக்கி பரிசுத்த தேவனுக்கு முன்பதா நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாய். ஆனால்
இன்னைக்கு அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதத்தை காண செய்வார் என்பதை சொல்லுகிறேன். ஆமென். முடிந்தால் முழங்கால் படிக்கட்டு. ஆமென். நெடுமுழங்கால் போட முடிந்தால் நெடுமுழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி நீ தேவனுக்கு முன்பதாய் நின்று ஜெபிக்க போகிறாய். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படிக்கட்டு ஒரு மனதோடு கூட. ஆமென். உனக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பட்டும், உன் பக்கத்தில் 1000 பேரோ உன் வலது புறத்தில் 10000 பேர் எழும்பட்டும், அது ஒன்னும் செய்யாது. அது ஒன்னும் செய்யாது. ஆமென். நீ கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படிக்கிட. உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? சத்துருடைய வல்லமையை பார்த்து ஆண்டவருடைய வல்லமைக்காய் காத்திரு. ஆண்டவருடைய வல்லமைக்காய் காத்திரு. உன்னுடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி அப்படியே நாவ திறந்து ஜெபிக்க ஆரம்பி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பி. உன் ஜெப சத்தம் ஆண்டவருக்கு நேராக எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆண்டவருக்கு நேராக எழும்பிக் கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஓரா பலரா ஷகமலி மலபரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. யார் சிந்தையை சிதற விடாதுங்க, சிந்தை சிதற விடாதுங்க. தேவனுக்கு முன்பதாய், தேவனுக்கு முன்பதாய், தேவனுக்கு முன்பதாய் நீ நிற்கிற. தேவனுக்கு முன்பதாய், தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற. தேவனுக்கு முன்பதாய், மனுஷனுக்கு முன்பதாய் அல்ல சகோதரி, மனுஷனுக்கு முன்பதாய் அல்ல. ஆமென். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஜீவனம் பண்ண நல்ல ஒரு வேலை கிடைக்காதான்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாய் நில்லு. ஆண்டவருக்கு முன்பதாய் நில்லு. உன் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரணும்னா ஆண்டவருக்கு முன்பதாய் நில்லு. மனுஷனுக்கு முன்பதாய் நிற்காத. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த 2வது நாள் ஜெபத்திலே ஆமென், கர்த்தருடைய கரம் உங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார்க்க போறீங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி ஒரு மனதோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாய் சிங்க கபி இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென். அக்கினி சூழ இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி தோழியாய் சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனி தோழியா என்னை. கரங்களை தட்டி சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னும் சத்தம் உயர்ந்து பார்ப்போம். சிங்கக்கபியோ சூளை நெருப்பு ஒரு மனதோடு அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை, அவரே 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 என்னை. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க பாப்பா. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டனை. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் ஆவியினால் யுத்தம் வல்வேனே,
சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினாலுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை என்ன உற்சாகமாய் சொல்லுங்க பாப்போ. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சோழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே, இந்த சோழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக ஆமென் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை என்ன சத்தமாய் என்னை அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை என்ன சத்தமாய். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை மீண்டும் ஒரு விசை கூட சொல்லு. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன எந்த ஒரு சிங்கக்கபியோ ஆமென் தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. சூளை நெருப்பு தொட முடியாது, தொட முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரம்மா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. விசுவாசத்தோடு துதி, விசுவாசத்தோடு துதி, விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்து. ஹalleluya. ஓ ராபா ராஷகமா லிமாலா ராகாலாரா லிமா கடரபோ ஷபலமா லிமா லபரபரா. ஆமென், 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 ஆமென். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளைகளை சத்தர வெட்கப்படத்தக்கதாக ஆண்டவருடைய கை வல்லமை ஓங்கி நிற்கிறது. ஆமென். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உனக்காக கிரியை செய்கிறது. ஆமென். சத்துருடைய சதி திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போகிறது, அபத்தமாகி போகிறது. அவன் அநேக திட்டங்களை போடலாம், அநேக உபாய தந்திரங்களை போடலாம். உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, உன் கூட இருக்கிறது கர்த்தர் அல்லவா. ஆமென். சத்துரு மேற்கொள்ள விடமாட்டா, சத்துரு மேற்கொள்ள விடமாட்டா. அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறபடினாலே சத்துரு மேற்கொள்ள விடமாட்டா. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை துதி. ஓ ரீபாலா ராஷாகாலா ராகாலாரா. இதுவரை காத்தவர் இன்னும் உன்னை காப்பா, இதுவரை நடத்தினவர் இன்னும் உன்னை நடத்துவா. அவன் நல்ல எபினேசராய் உன்னோடு கூட இருக்கிறா. ஆமென். சோர்ந்து போகாத ஆத்துமாவே பரலோக தேவனை நோக்கிப்பா. பரிசுத்த பிதாவே இன்னைக்கு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆமென். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சதி திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக நல்ல ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை இப்பொழுது மரண கண்ணிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கையெழுத்து இடப்பட்டது காரியம் இப்பொழுது ஆமென் திருப்புமுனை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி, கரங்களை தட்டு.
ஓ ரீபாலா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுக்கிறார், புது கிருபைகளை கொடுக்கிறார், புது பலத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இந்த இரண்டாவது நாள்ல புது கிருபை, இரண்டாவது நாள்ல புது பலத்தை பெற்றுக்கொள். ஆமென். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு ஜெப ஆவி. ஆமென் ஹalleluya. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தானியேலை போல சோர்ந்து போகாதவனமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது போல விசேஷித்த ஆவியானவர் உன் மேல வந்து அமருகிறார், உன் மேல வந்து அமருகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வாஞ்சித்தா அல்லவா என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய கையை உன் மேல வைக்கிறார். விசேஷித்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். நீ விசேஷித்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறாய், நிரப்பப்படுகிறாய். எதை குறித்து பயப்படாத ஒரு ஆவி, பயப்படாத ஒரு ஆவி. ஆமென். அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி உன் மேல வந்து அமருகிறார். கரங்களை தட்டி துதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லு. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. ஓ ராபாலா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென் ஹalleluya. ராஜ்யம் முழுமைக்கு, ராஜ்யம் முழுமைக்கு. ஆமென். ராஜா தரியு ராஜா தானியேலை உயர்த்த திட்டம் போட்டு இருந்தான். ஆனால் தேசாதிபதிகளோ மந்திரிகளோ ஆமென் எப்படியாவது அழித்து போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணினார்கள். அந்த ஆலோசனை அபத்தமானது, அந்த ஆலோசனை அபத்தமானது. அந்த சிங்க கபிக்குள்ளே, சிங்க கபிக்குள்ளே ஆமென் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினவராய் ஒரு ஜெயக்கொடி கொடுத்தார். ஜெபித்த போது தானியேலுக்கு அது புரிந்தது. தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணினார், தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணினார். நாம திறந்து துதி. சத்துரு வெட்கப்படுகிறதற்காய், ஓ சத்துரு, சத்துரு வெட்கப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல சொல்ல. ஓ ரிமா லமா லமோ கடரபோ ஷபா லபா லிமா லபா ரிபா லபாரா. விசுவாசத்தோடு சொல்லு. சத்தர் வெட்கப்படுகிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே, சத்தர் வெட்டுண்டு விழுகிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாம திறந்து சொல்லு. ஆண்டவரே உமக்கு சோத்திரம்பா, உமக்கு சோத்திரம்பா. நீ சொல்ல சொல்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகிறது. நீ எப்பொழுது அழிவான சொல்லு. ஆமென். திட்டம் போட்டு இறக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சத்துரு அவன் வெட்கப்பட்டு போக போறான். நீ இந்த நாள்ல இருந்து அடுத்த நிலைமைக்கு நேரா போக போகிற. நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ப்ரமோஷன் உண்டாகும், நீ வேலை செய்கிற இடத்துல உயர்வு உண்டாகும். ஆமே. நீ தோற்று போவாய் என்று சொன்ன இடத்துல நீ ஜெயத்தை காண்பாய். ஆமே. தானியேலுடைய காரியமோ ஜெயமாய் இருந்தது, ஜெயமாய் இருந்தது. உனக்கு ஜெயமாய் இருக்க போகிறது. உன்னுடைய நாட்கள் ஜெயமாய் இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஓ ரீமாலாபா லீமாலா ராஷாகாலா ரீமாலா ராகபோ கடரபோ ஷபலபா லிமாலபாரா. ஓ ரீபாலா ராஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மரண சங்கிலி உன்னை விட்டு அறுந்து போகிறது, மரண சங்கிலி அறுந்து போகிறது, மரண திகில் அறுந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சம்பவிக்கிறது, இயேசுவின் நாமத்தினால சம்பவிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டாகிற, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டாகிற விசுவாச கண்களோடு கூட பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். நீ துதிக்க துதிக்க, நீ ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த ஆண்டவர் அற்புதத்தை காண செய்கிறார். ஓ ரீபாலா ராஷாகாலா ரீமாலா ராகபோ கடரபோ ஷபலபா லபாரா. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இறக்கும். நெடு நாட்களாய் காத்திருக்கிறாய் அல்லவா, ஒரு புத்திர சந்தானத்துக்காய் காத்திருக்கிறாய் அல்லவா. ஆண்டவர் இந்த நாள்ல உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் செலுத்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லு. நன்றி தக
தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்கிறதற்கு நன்றி ராஜா. ஆமே. ஒரு பட்ட மரமும் துளிர் விடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று சொல்லி, இதோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லி பட்ட மரமாய் இருக்கிற ஆத்மாவே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ண போகிறேன், உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ண போகிறேன். மனுஷருடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி துளிர்விட்டது என்று சொல்லி. அப்படி ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உன் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளை சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹalleluya. ஓ ராபா லா ரா ஷகா லா ரீமா லாபா ரா. ஹalleluya. மக ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி சத்துருடைய திட்டம் அபத்தமாகி போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்து. சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்து. நீ விழுந்து போவான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற 1000 கண்களுக்கு முன்பதாக உன்னை மீண்டும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. ஆமென். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. முகாந்தரம் இல்லாத வண்ணமாய் நீ வெட்கப்பட்டு போக வேண்டும், நீ அழிந்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. ஆண்டுடைய சமூகத்தில் பிரயாசப்படுகிற காத்திருக்கிற விழித்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் ஆமேன் இந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர செலுத்து. தானியேல் ஸ்தோத்திர செலுத்தினது போல ஸ்தோத்திர செலுத்து. ஸ்தோத்திர செலுத்த 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 அப்படி ஆகிறது, அப்படி ஆகிறது, அப்படி ஆகிறது. உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது, அப்படியே நடக்கிறது. ஸ்தோத்திர செலுத்து, ஸ்தோத்திர செலுத்த 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 உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் சூழ்நிலை மாறுகிறது, எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நன்றி தகப்பனே. இந்த இரண்டாவது நாள் ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில சத்துருவை மேற்கொள்ளும்படியாய் இன்னும் அடுத்த படிக்கு நேராய் கொண்டு சென்றதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.